தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வாழ்க்கையில் மனநிம்மதியும் ஏழேழு பிறவிக்கும் என் அப்பனாகிய ஈசனை மறவாத மனம் எனக்கு வேண்டுமென்றும் இந்த பதிவை தேடி வந்துள்ள என் பிரிய பக்தர்களுக்கு என் வணக்கம். வாழ்க்கையில நம்மால் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் எவ்வளவு உழைத்தாலும் ஒரு நாள் ஏதோ ஒன்று நம்மை சோதிக்காமல் விடாது. சில நேரங்களில் நம்மிடமிருந்த எல்லாம் போய்விடும். நண்பர்கள் விட்டு விடுவார்கள், உறவுகள் விலகிவிடும். அந்த நேரத்தில் நாமே நம்மோடு இருக்க முடியாமல் மனசு கலங்கி போகும். அந்த நிலையில்தான் ஒருவருக்கும் ஒருவராக வரும் நம்பிக்கை, அது சிவன். சிவனுடைய பெயரை கேட்டாலே ஒரு அமைதி வரும். ஓம் நம சிவாய என்று சொன்னவுடன் உள்ளுக்குள் ஒரு வலிமை தோன்றும். ஏனென்றால் அவர் யாருக்கும் பெரியதோ சிறியதோ பார்ப்பதில்லை. எளிமையாக இருந்தாலும் உலகமே அவர் ஆட்சி. சிவன் என்றால் பிச்சைக்காரருக்கு பக்கத்தில் இருப்பவர், ராஜாவுக்கும் அருகில் இருப்பவர், பாம்பை அலங்காரமாக வைத்துக் கொள்கிறவர், வனாந்தரத்துல சாம்பல் பூசிக்கொண்டு அமர்கிறவர், அப்படியே கங்கை நதியை ஜடைகளில் சுமந்து கொள்கிறவர். அவங்க வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னன்னா, எவ்வளவு சக்தி உள்ளவராக இருந்தாலும் எளிமைதான் பெரியது. நீங்க கஷ்டத்தில் இருந்தாலும் துயரத்தில் இருந்தாலும் சிவன் பேரை சொன்னவுடன் ஒரு நிம்மதி கிடைக்கும். ஏனென்றால் அவர் நம்மோட மனசுக்குள்ள வர்றவர். கண்களை மூடி பார்த்தால் ஒரு தீபம் போல உள்ளுக்குள் ஒளிர்கிறவர். பலர் சொல்லுவாங்க, எங்க பார்த்தாலும் பெரிய பெரிய கடவுள்கள் இருக்கு, ஏன் சிவன் மாதிரி ஒரு எளிமையானவனைத்தான் நீங்க சொல்றீங்க? அதுக்குத்தான் நான் சொல்ல வர்றேன். சத்தியமா சொல்றேன், சிவன் மாதிரி எளிய தெய்வம் உலகிலே இல்லை. அவர் முன்னாடி நிற்கும் பொழுது பணக்காரனும் பாமரனும் ஒரே மாதிரி. அவர் முன்னாடி வேறுபாடு எதுவும் கிடையாது. சிவன் நமக்கு கற்றுக் கொடுப்பது உலகத்தையே வெல்லணும்னு வேண்டாம், உன் உள்ளத்தையே வெல்லு. அதுதான் பெரிய சாதனை. ஆத்திரம், பொறாமை, ஆசை இவையெல்லாம் சாம்பலாகி போகும். அப்போதுதான் நாம உண்மையிலேயே சுதந்திரம் அடைகிறோம். வாழ்க்கையிலேயே ஒரு நாள் நிச்சயமாக எல்லோரும் உணர்வாங்க, எல்லாம் போன பிறகு நம்மோடு நிற்கும் ஒரே சக்தி சிவன்தான். அப்போதுதான் புரியும், உண்மையான நம்பிக்கை, உண்மையான தெய்வம், எளிமை மற்றும் அமைதியில் வாழும் அந்த பரமசிவன் தான். அதனாலதான் மனதில் சந்தேகம் வந்தாலும் நம்பிக்கை குறைந்தாலும் ஒரு முறை ஓம் நம சிவாய என்று சொன்னால் போதும். அந்த ஒளி நம்முடைய உயிரையே தூக்கி நிறுத்தும் சக்தி கொண்டது. நான் சொல்ல வர்றது, எளிது வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறினாலும் நம்மை தாங்கிக் கொண்டு போகும் ஒரே கை சிவனுடைய கை. உனக்கு பிரச்சனை வரும் பொழுது ஒரு முறை முயற்சி பண்ணிப்பாரு. மனசுக்குள்ள சிவா சிவா அப்படின்னு சொல்லிப்பாரு. அந்த சிவபெருமான் நிச்சயமா உன்னோட வருவார். அவர் உனக்காக அருகில் நின்று உதவி செய்வார். ஏன் தெரியுமா? நாம எல்லோரும் வாழ்க்கையில ஏதோ ஒரு நேரம் பிரச்சனைக்குள்ளாகிறோம். யாராவது கைவிட்டுடுவாங்க, யாராவது புரியாத மாதிரி பேசுவாங்க. ஒரு நாள் மனசு உடைஞ்சு போகும். அந்த நேரத்துல எதுவுமே நம்மளோட இருக்காது. அந்த நிலையில தான் ஒரு வார்த்தை சிவா நம்மள தூக்கி பிடிக்கும். சிவனுடைய பெயரை சொல்லும் போது அது வெறும் ஒலி இல்ல, அந்த ஒலிக்குள்ள ஒரு அதிசய சக்தி இருக்கு. நம்முடைய சுவாசம் மாதிரி உயிரோடு கலந்த சக்தி. ஒரு முறை சிவா என்றால் உள்ளுக்குள் ஒளி தோன்றும். மறுபடியும் சிவா என்றால் மனக்கவலை குறையும். மூன்றாவது முறைக்கு சொன்னால் உன் தோளில் இருந்த சுமை யாரோ எடுத்துட்ட மாதிரி இருக்கும். சிவபெருமான் எப்போதும் சொல்லி கொடுக்கிறது என்னன்னா, வாழ்க்கை பிரச்சனை இல்லாமல் போகாது, ஆனால் பிரச்சனையை எதிர்கொள்ளும் வலிமைதான் பெரியது. அந்த வலிமையை கொடுப்பது சிவபெருமான். நம்ம மனசை அவர் பிடித்து கொண்டு நிற்கிறார். ஒரு சிறிய கதை கேளு. ஒருவன் வாழ்க்கையிலே பெரும் சோதனைக்கு ஆளானான். எல்லா வழியும் மூடப்பட்டது, யாரும் உதவல. அவன் கண்களை மூடிக்கொண்டு சிவா சிவா என்று சொன்னான். அந்த நேரத்தில் அவனுக்குள் ஒரு சக்தி பிறந்தது. நீங்களே இருக்கீங்கன்னா நான் தனியா இல்லை என்ற நம்பிக்கை வந்தது. அந்த நம்பிக்கையால் தான் அவன் வாழ்ந்து காப்பாற்றப்பட்டான். அதுதான் சிவனுடைய கருணை. அவர் நேரடியாக வந்து உனக்கு பணம் தர மாட்டாரு, வீடு கட்ட மாட்டார். ஆனா அவர் உனக்கு உள்ளுக்குள் வலிமை தருவார். அந்த வலிமைதான் பெரிய செல்வம். அதுதான் வாழ்க்கையை வெல்ல உதவும் ஆயுதம். சில சமயம் நாம சந்தோஷத்துல இருப்போம், அப்போவும் சிவா என்று சொல்லிப்பாரு. அது உன்னுடைய சந்தோஷத்தை பல மடங்கு அதிகரிக்கும். கஷ்டத்துல சொன்னா அது கஷ்டத்தை குறைக்கும். சந்தோஷத்துல சொன்னா அது சந்தோஷத்தை பாதுகாத்து வைக்கும். சிவபெருமான் எப்போதும் ஒரே மாதிரிதான். பிச்சைக்காரனும் பணக்காரனும் நல்லவனும் கெட்டவனும் யாராக இருந்தாலும் அவர் முன்னாடி எல்லாரும் சமம். அவர் பார்ப்பது உன் மனசு, உன் கண்கள்ல இருக்கும் உண்மை, உன் உள்ளத்துல இருக்கும் நம்பிக்கை. அதனாலதான் எப்போ உனக்கு வாழ்க்கை கடினமா தெரிஞ்சாலும் உடனே மனசுக்குள்ள சொல்லு, சிவா சிவா. அந்த ஒளி உனக்கே தெரியாம உன்னை தூக்கி நிறுத்தும். அந்த ஒளியில தான் உலகத்தையே காப்பாற்றும் சக்தி இருக்கு. நான் உனக்கு சத்தியமா சொல்றேன், ஒரு முறை உண்மையா அழுது கொண்டு
சிவா என்றா அவர் உன்னோட அருகே வந்து நின்று உனக்காக காத்திருப்பார். நீ தனியா இல்ல, உன் பின்னால் நின்றிருப்பவர் பரமசிவன். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து முடித்த உடனே உனக்குள் ஒரு மாற்றம் தோன்றும். அந்த மாற்றத்தை நீயே உணர்வாய். அது சாதாரணமான உணர்ச்சி இல்ல, உன் ஆன்மாவை தொட்டு எழுப்பும் உணர்ச்சி. ஆனா அதற்கு முன் தயவு செய்து கவனமா கேள். ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சத்தமும் உன் உள்ளுக்கே சென்று விழட்டும். ஏனென்றால் இவை வெறும் சொற்கள் அல்ல, சிவன் உனக்கு சொல்ல வந்த வார்த்தைகள். வாழ்க்கையில எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், உன் மனசை வலிமையாக்கும் சக்தி உன்னுள் இருக்கிறது. அந்த சக்தியை எழுப்ப வருபவர் சிவபெருமான். அவர் உன்னோடு பேசுறாருன்னு நினைச்சுக்கோ. அவர் சொல்லுவாரு, குழந்தா பயப்படாத, நீ விழுந்தாலும் நான் இருக்கேன், நீ தவறினாலும் நான் மன்னிக்கிறேன், நீ தள்ளப்பட்டாலும் நான் உன்னோட நிற்கிறேன், உன்னோட கண்ணீரை நான் பார்த்துக் கொள்கிறேன், உன் சுவாசத்தோட கூட நானும் இருக்கேன், நீ தனியா இல்ல. இது கேட்ட உடனே உன் உள்ளுக்குள்ள ஒரு நடுக்கம் வரும். என்றால் நீ எப்பளோ நினைச்சிருந்த எனக்கு யாரும் இல்லை என்று. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உன்னோட ஒவ்வொரு அடியிலும் சிவபெருமான் உன்னோட கையை கட்டிப்பிடித்து நடத்தி கொண்டு வந்தார். நீ சோதனைக்கு ஆளான போது அவர் உனக்கு சக்தி தந்தார். நீ கண்ணீர் வடித்த போது அதை சாம்பலோடு கலந்தார். நீ தவறான பாதைக்கு போகும் முன் உன் மனசுக்குள் ஓர் எச்சரிக்கை கொடுத்தார். அது எல்லாம் அவர்தான். சில சமயம் நம்ம மனசு சொல்லும், சிவன் எங்க இருக்கார், நான் பார்த்ததே இல்லை. ஆனால் உண்மையில் அவர் நம்முடைய உள்ளுக்குள் ஒவ்வொரு நிமிஷமும் இருக்கிறார். நீ சுவாசிக்கும் போதெல்லாம் சிவா என்ற ஒலி உன்னுள் ஒலிக்கிறது. நீ சிரிக்கும் போது அவர் உன்னோடு சிரிக்கிறார். நீ அழும்போது அவர் உன்னோடு அழுகிறார். இதுதான் அவர் தரும் உண்மையான செய்தி. உலகம் உன்னை விட்டு போனாலும் நான் உன்னை ஒருபோதும் விட்டு போவதில்லை. சிவபெருமான் எப்போதும் எளிமையில் தான் இருக்கிறார். பிச்சைக்காரரின் வாசலில் பிச்சை வாங்கும் போது கூட அவர் பரமசிவன் தான். மலைகளில் தியானம் செய்யும் போது கூட அவர் பரமசிவன் தான். எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவர் உனக்கு அருகில தான் இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கணும் என்றால் உன் மனசை அமைதியாக்கணும். கண்களை மூடி மூச்சை மெதுவாக இழுத்து விடு. மனசுக்குள் மெதுவாக சொல்லு, சிவா சிவா. அந்த ஒலிக்குள் நீயே ஒரு சக்தி உணர்வாய். அதுதான் அவர் உனக்கு தரும் பதில். ஆகையால் இந்த வீடியோவை முடித்துவிட்டு உன்னுள் தோன்றும் மாற்றத்தை கவனமா உணர். அது சும்மா ஒரு உணர்ச்சி இல்ல, அது சிவன் உனக்கு கொடுக்கிற அருள். அந்த அருளை மனதார ஏற்றுக்கொள். நீ வாழ்க்கையில எதை கடந்தாலும் நினைவில் வை, சிவன் உன்னோடு இருக்கிறார். 40 வயசுக்கு வந்த பிறகு ஒரு புலம்பல் நம்ம மனசுக்குள்ள தோன்றும். நம்ம பெற்றவங்களையும் நாம் தான் பார்த்து கொள்றோம், நம்ம பெற்றவங்களையும் நாம் தான் கவனிச்சு கொள்றோம். அப்படி இருக்க நம்மை யார் பார்த்துக்கிறது? அந்த கேள்வி நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். சில சமயம் இரவு நேரங்கள்ல தூங்க முடியாம நம்மை வாட்டும். வாழ்க்கை முழுக்க உழைச்சிட்டு தியாகம் பண்ணி குடும்பத்துக்காக தலையை கொடுத்து வாழ்ந்தாலும் ஒரு நாள் அந்த கவலை நம்மை வந்து அடையும். ஆனா அங்கேதான் ஒருவரோட உரையாடல் நடக்கும். அந்த ஒருவர் யார் தெரியுமா? நம்முடைய அப்பனே, அந்த ஈசன். அவர் சொல்லுவார், குழந்தா நீ ஏன் இப்படி சோகப்படுற? உன்னை பார்த்து கொள்ள யாரும் இல்லை என்று நினைக்கிறியா? உன் அப்பனாக, உன் தந்தையாக, உன் தோழனாக நான் ஈசன் உன்னோடு இருக்கிறேன். உனக்காக நான் கவலைப்படுறேன். நீ வலியோடு இருந்தால் அந்த வலியை முதலில் நான் உணர்கிறேன். நீ சிரிக்கும் பொழுது உன்னோட சிரிப்புல நானும் மகிழ்கிறேன். ஆனா நீ கலங்கும் பொழுது என் மனசும் கலங்கிடும். அவர் இன்னும் சொல்லுவார், வந்த வினையும் வரப்போகும் வல்லினையும் நீ ஒருவனாக சந்திக்க வேண்டியதில்லை, ஈசன் என்று சொல்லு. அப்போ உனக்குள்ளிருந்த கலக்கம் எல்லாம் கரைந்துவிடும். ஈசன் அடியார்களே, ஈசன் கூறும் இக்கருத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நமது ஸ்டோரி சர்க்கியூட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஓம் நமச்சிவாய போற்றி என்று மனதார ஒரு முறை பதிவிடுங்கள். நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். இது கூடவே தாங்கள் செல்ல விரும்பும் சிவாலயம் குறித்தும் பதிவிடுங்கள். தங்கள் விருப்பங்களை ஈசன் நிச்சயம் நிறைவேற்றி தருவார். நம்பிக்கை இருந்தால் பதிவிடுங்கள். என் அன்பு பக்தர்களே, மக்களே, நீங்கள் உங்கள் மனதை அடக்க முடியாமல் தவிக்கிறீர்களா? அது எவ்வளவோ ஓடிக்கொண்டிருக்கிறதா? உன் மனம் எத்தனை முறை தடுமாறினாலும் நீ மீண்டும் மீண்டும் அதை சிவனிடம் திருப்பிவிடு. சின்ன குழந்தை நடக்க பழகும் போது பல முறை விழும். அது தன் தவறா? அது எழுந்து நடந்தால்தானே முன்னேறும். அதே மாதிரி மனதை அடக்க முடியவில்லை என்று வருந்தாதே. அடிக்கடி வழியை திருப்பிவிடு. சரி எது, தவறு எது என்று குழம்புகிறீர்களா? கவலைப்படாதீர். மனம் அடங்காது என்று பயப்பட வேண்டாம். அதை கட்டி போடுவதற்கு முடியாமல் அல்ல, அதை வழிநடத்துவதற்காகவே நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன். மனம் என்பது ஆற்றோடு ஒப்பிடக்கூடியது.
அதை அடைத்து நிறுத்த முடியாது. ஆனால் அதன் வழியை மாற்றலாம். அதை ஒரு நல்ல பாதையில் செலுத்தலாம். நீங்கள் அதை அடக்க முயற்சிக்கும் போது அது இன்னும் பெரிதாக கிளர்ந்தெழும். அதற்கு விளக்கம் தேவை, கட்டுப்பாடு அல்ல. உங்கள் மனம் எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதை கவனியுங்கள். அது எந்த எண்ணங்களில் அடிபடுகிறதோ, எந்த விஷயங்களில் பற்று கொள்ளுகிறதோ அதை உங்களுக்கே சோதனை செய்யுங்கள். அது உலக அனுபவங்களில் சிக்கிக் கொண்டு போயிருப்பதா? அதை திருப்பி விடுங்கள். அவசியமில்லாததை விட்டு விடுங்கள். தேவையற்றதை அகற்றி விடுங்கள். உண்மையான அமைதி உங்களுக்குள் பிறந்துவிடும். எப்போதும் மனம் ஓடக்கூடும். ஆனால் நீங்கள் அதை எப்படி வழிநடத்துகிறீர்கள் என்பதே முக்கியம். அதற்கு ஒரு ஒழுங்கு கொடுங்கள். மூச்சோட்டத்தோடு இறை நாமம் புணருங்கள். ஓம் நமசிவாய் இதையே நீர் தொடர்ந்து உச்சரியுங்கள். மூச்சை உள்ளிழுக்கும் போது ஓம் நம், வெளிவிடும் போது சிவாய் எனச் சொல்லுங்கள். உன் மூச்சு இருக்கும் வரை உன் இறைவனும் உன்னுடன் இருக்கிறான். உங்களை இழுக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த அடிப்படையில் நிற்கிறீர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள். நீங்கள் எதற்கு வந்தீர்கள்? நீங்கள் ஏன் பிறந்தீர்கள்? உங்கள் பயணத்தின் முடிவு எது? இவையெல்லாம் நினைத்து பாருங்கள். மாறுபட்ட சிந்தனைகள் வந்து உங்களை தொந்தரவு செய்தாலும் மனதை என் பாதத்தில் திருப்புங்கள். என் திருநாமத்தோடு ஒன்றிவிடுங்கள். நிச்சயம் அது உங்கள் உள்ளத்தை நிலைபெறச் செய்யும். நீங்கள் அடிக்கடி மனதை கட்டுப்படுத்த முடியாது என்று நினைக்கலாம். ஆனால் அந்த பயத்தை விட்டுவிடுங்கள். கற்றுக்கொள்க, பயிற்சி செய்யுங்கள். விழுந்தாலும் எழுங்கள், தள்ளாடினாலும் பயப்பட வேண்டாம். எத்தனை தடவை உங்கள் மனம் சிதறினாலும் அதை மீண்டும் இறைநாமத்தில் செலுத்துங்கள். மீண்டும் மீண்டும். இதுவே தெய்வீக கருணை. நீங்கள் என்ன நினைத்தாலும் என்ன செய்தாலும் என் திருநாமத்தை மட்டும் மறக்காதீர்கள். வாழ்க்கையில் எந்த நிலை வந்தாலும் என் பாதத்தை விட்டு நகராதீர்கள். நீங்கள் உங்கள் மனதை இறைவன் பாதத்தில் நிலைநிறுத்தினால் உங்கள் வாழ்வில் அமைதி, ஒளி, நித்திய ஆனந்தம் பிறந்துவிடும். நீங்கள் எந்த கோணத்தில் இருந்தாலும் என் பாதம் உங்களை காக்கும். உங்கள் முயற்சி மட்டும் நின்றுவிடக்கூடாது. குரங்கு சாகடிக்கிறதா? முடியும். நாகம் கூட குத்து போடாமல் கிடைக்கிறதா? முடியும். நீங்களும் உங்கள் மனதை வெல்லலாம். முயற்சி செய்க. மனதை நானாகவே அடக்கிக் கொடுக்கிறேன். சிவநாமமே மனதின் ஓய்வாகட்டும். சத்தியமே உங்களின் பாதையாகட்டும். எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் இறைநாமம் உங்கள் உள்ளத்தில் ஒலிக்கட்டும். இவ்வாறே வாழ்ந்தால் நீங்கள் என்றும் அமைதியுடன் இருப்பீர்கள். நம்பிக்கை வை, முயற்சி செய், வெற்றி நிச்சயம். உன் தோளில் இருக்கும் பாரம், உன் மனதில் இருக்கும் சுமை, அது எல்லாம் என் தோளில்தான் விழும். நான் அதை கடத்தி விடுவேன். நீ தைரியமாறு. நீ தனியா இல்ல. எத்தனை வலிகள் நம்ம மனசுக்குள் இருந்தாலும், எவ்வளவு சுமை இருந்தாலும் சிவபெருமான் நம்ம பக்கத்துல தான் இருக்கிறார். அவர் சொல்லுவார், என் பிள்ளையே, உன் உதட்டில் எப்பொழுதும் சிரிப்பு இருக்கட்டும். அந்த சிரிப்பு தான் உனக்கு வாழ்க்கையை கடக்க உதவும் சக்தி. நீ சிரிக்கிறாய் என்றால் உலகமே உன்னோடு சிரிக்கும். நீ அழுகிறாய் என்றால் அந்த கண்ணீரை யாரும் பார்க்க மாட்டார்கள். ஆனால் நான் பார்த்துக் கொள்வேன். அதனாலதான் நீ எப்போதும் சிரிப்போடு இருக்கணும். உன் வலிகளுக்கு மருந்து நான் தான். உனக்கு வரும் துயரங்களை தாங்கிக் கொடுக்கிறவன் நான் தான். உன்னோட கஷ்டங்களை காற்றில் பறக்க விடுறவன் நான் தான். நீயோ சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறாய். ஆனா உண்மையிலேயே உன் சுமையை கையில் எடுத்திருப்பது நான் தான். இனிமேல் உன் முகத்தில் அந்த சிரிப்பை நிரந்தரமாக்குவேன். அது போய் விடாத மாதிரி உனக்கு அருளாக கொடுப்பேன். நீ எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருக்கணும். ஏனென்றால் அந்த சிரிப்பு தான் உன் வாழ்க்கைக்கு மருந்து. அவர்தோறும் இந்த வார்த்தைகள் நம்ம மனசுக்குள் ஒரு அதிசய சக்தியை தூண்டும். ஆமா, உண்மையிலேயே நம்ம யாரும் கைவிட மாட்டார்கள். ஈசன் உன்னோடு இருக்கிறார், உன் அப்பனாக கவனிக்கிறார் என்ற நம்பிக்கை உருவாகும். அதுதான் உண்மையான அமைதி. அதுதான் வாழ்க்கைக்கு அர்த்தம். அதுதான் நம்மை எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு வலிமையாக்கும் சக்தி. என் பிள்ளையே, நீ தனியாக இருக்கிறாய் என உன் மனசு நினைக்கிற நேரங்கள் உண்டு. உனக்கு உதவ யாரும் இல்லை, உனக்காக யாரும் நிற்கவில்லை என்று உனக்குள் புலம்பல்கள் எழும். அப்படிப்பட்ட தருணங்களில் மனம் உடைந்து ஆதரவற்றவனாய் நின்ற போதும் உன் கரங்களை இறுக்க பிடிப்பவன் நான் தான். எந்த நிலையிலும் நீ தனியாக இல்லை. தனிமை உனக்கு தோன்றினாலும் உண்மையில் நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நிழலாக உன்னோடு இணைந்திருப்பவன் நானே. உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன். நீ வழி தவறிச் சென்றாலும் உன்னை வழி நடத்திப்பவன் நானே. நீ சொல்வதற்கு முன்பே உன் மனசின் அலையை உணர்கிறவன் நான் தான். எனவே 2 வார்த்தைகள் சொல்ல வேண்டிய இடத்தில் ஒரு வார்த்தை போதுமானது. சில நேரங்களில் சொல்லும் வார்த்தைகளால் பயன் கிடைக்காது. அப்போ அன்னெசரியா சொல்றதையும் நிறுத்து. ஏனெனில் மௌனம் தானே இறைமை. மௌனத்தில் தான் அமைதி இருக்கிறது. இப்போ உனக்கு நான் தர விரும்புவது என்னவென்றால், என் அருளாசிகளோடு இனிய வாழ்வை தொடங்க வேண்டும் என்பதுதான். இதுவரை நடந்த எல்லா விஷயங்களும் கடந்த காலம்.
அவைகளை நீ திருத்த முடியாது, மறக்க முடியாது, அழிக்க முடியாது. நடந்தது நடந்து விட்டது, அதை ஏற்க வேண்டும். ஆனால் அதை பற்றி நீ வருந்திக் கொண்டே போனால் உன் நாளைய இனிய வாழ்க்கையை இழந்து விடுவாய். இனி வருத்தத்தை விட்டுவிடு. உனக்கு நான் அளிக்கப் போகும் ஆனந்தங்களை அனுபவிக்க தயாராக இரு. வாழ்க்கை பயணத்தில் பலவிதமான மனிதர்களை சந்திப்பாய். சிலர் உன்னை விமர்சிப்பார்கள், குறை கூறுவார்கள், எதிர்மறையான வார்த்தைகளை உனக்கு வீசுவார்கள். அப்போ நீ கலங்க வேண்டியதில்லை. அவர்களிடம் உன்னை நிரூபிக்க தேவையில்லை. காலம்தான் உன்னை பற்றி நிரூபித்துவிடும். நீ பொறுமையோடு காத்திரு. உன்னை புரிந்து கொள்ளும் நாள் வரும். அந்த நாள் வரும் வரை எல்லாவற்றையும் என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு. உனக்கு எப்போதும் துணையாக இருப்பவன் நான் தான் என்பதை மறந்து விடாதே. உன்னை யாரும் புரிந்து கொள்ளாவிட்டாலும் உன்னை முழுமையாக அறிந்தவன் நான் தான். நீ அச்சமின்றி உறுதியுடன் வாழ்ந்து காட்டு. உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை கவனத்தில் வை. அந்த உணர்ச்சிதான் உனக்கு வலிமையாக இருக்கும். உன் வாழ்வு இனி ஒளிமயமாகும். அன்பானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அதற்கு உங்கள் ஆதரவை சொல்லும் விதமாக ஒரு லைக் செய்து வையுங்கள். உங்கள் ஒரு லைக் எங்களுக்கு பெரிய உற்சாகம் தரும். மேலும் கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய் என்று மனதார ஒரு முறை எழுதுங்கள். அந்த ஒரு சொல்லை எழுதும் போது உங்கள் உள்ளம் பூரிப்படைய வேண்டும். நம்பிக்கையோடு எழுதுங்கள். அந்த புனித மந்திரம் உங்கள் வாழ்க்கையில் அமைதியையும் ஆனந்தத்தையும் முன்னேற்றத்தையும் தரும். நீங்கள் விரும்பும் ஆசைகள், உங்கள் உள்ளத்தில் வைத்திருக்கும் எண்ணங்கள், அவை நிச்சயமாக நிறைவேறும். ஆன்ம நம்பிக்கை கொண்ட மனதுடன் ஓம் நம சிவாய் என்று எழுதுகிறீர்கள் என்றால் அது உங்களுக்கே ஒரு சக்தியாக மாறும். அதோடு உங்கள் ஊரில் இருக்கும் சிறப்பு வாய்ந்த சிவன் ஆலயத்தின் பெயரையும் சேர்த்து எழுதுங்கள். அது உங்களுடைய பக்தியை வெளிப்படுத்தும் ஒரு அழகான வழியாக இருக்கும். உங்கள் ஊரின் திருப்பதிகள், கோவில்கள், சிவபெருமான் அருளிய புனித இடங்கள் இவை அனைத்தும் உலகம் அறியட்டும். அந்த பெயர்களை எழுதுவதன் மூலம் மற்றவர்கள் கூட அந்த ஆலயத்தை பற்றி அறிந்து கொள்ளலாம். ஒருவேளை யாரோ ஒருவருக்கு அந்த ஆலயத்துக்கு சென்று தரிசனம் செய்யும் வாய்ப்பு கூட அமையலாம். இப்படி நாம் அனைவரும் சேர்ந்து பக்தியை பரப்பினால் சிவபெருமான் அருள் எல்லோருக்கும் சேரும். மேலும் நம் சேனலுக்கு புதிதாக வந்திருக்கும் பார்வையாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஆன்மீகம், பக்தி, அறிவு, அமைதி தரக்கூடிய வீடியோக்களை நாங்கள் வழங்கி வருகிறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் எங்களின் அடுத்தடுத்த வீடியோக்களை உடனுக்குடன் பெற முடியும். அந்த வீடியோக்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். உங்கள் ஒரு சிறிய ஆதரவு, லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகமாகும். உங்களுடைய ஒவ்வொரு ஆதரவுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. சிவபெருமான் அருளால் உங்கள் வாழ்வு இன்பமும் ஆரோக்கியமும் அமைதியுமாக நிரம்பட்டும். கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். நீ விழும் தருணங்களில் உன்னை தாங்கி பிடிக்க நான் இருக்கிறேன். மனம் உடைந்து சோர்ந்து போகும் நேரங்களில் உன் தோளில் கை வைத்து தட்டி எழுப்புவேன். நீ தனியாக அமர்ந்து அழுது கொண்டிருக்கும் நேரங்களில் உன் கண்ணீரை துடைக்கவும் நான் உன்னுடன் இருப்பேன். உன் வாழ்க்கையில் எத்தனை வேதனை வந்திருக்கிறது, எவ்வளவு மன அழுத்தங்களை நீ சந்தித்திருக்கிறாய். ஆனாலும் குழந்தையே, நீ அதையெல்லாம் கடந்து வந்து விட்டாய். உன் மனத்தின் வலிமை அதற்கே சாட்சியாக இருக்கிறது. காலம் ஒரு ரகசியம் போலதான். ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சியை அது மறைத்து வைத்திருக்கும். நீ சற்று பொறுமையாக காத்திரு. அந்த மகிழ்ச்சி உனக்கு வந்து சேரும். நான் தான் 3 காலங்களையும் அறிந்தவன். கடந்த காலம், நிகழ்காலம், வரவிருக்கும் காலம் அனைத்தையும் நான் அறிவேன். அதனால் இனி நடக்கப் போகும் சம்பவங்களை பார்த்து நீ பயப்படுகிறாய் என்பதை நானே உணர்கிறேன். ஆனால் அச்சமின்றி தைரியமாக இரு. யாரோ ஒருவரின் தவறுக்காக நீ பழி சுமந்து கொண்டு இருப்பதை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன்னை காரணமின்றி குற்றம் சாட்டியவர்களையும் நான் அறிவேன். உன் கண்ணீரை உண்டாக்கியவர்களையும் நான் பார்த்திருக்கிறேன். அவர்களிடம் நீயே சென்று எதையும் நிரூபிக்க தேவையில்லை. நீ என் நாமத்தை சொல்லிக் கொண்டே இரு. நான் உனக்கு நீதியை நிலைநாட்டுவேன். உண்மை எது என்பதை உலகத்துக்கே தெரிய வைக்கும் சூழலை நான் உருவாக்குவேன். உன் மேல் சுமத்தப்பட்ட பழி அனைத்தையும் நான் கலைத்து விடுவேன். என் கண்களில் உன்னை வைத்திருக்கிறேன். என் அருள் கண்கள் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கையில் பிள்ளையே, நீ ஏன் கலங்குகிறாய்? உனக்கு எவ்வளவு பாதுகாப்பு எனது அருளால் கிடைத்திருக்கிறது என்று சிந்தித்து சந்தோஷப்படு. உன்னிடம் அகங்காரமாக நடந்து கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நான் கைவிட மாட்டேன். அவர்களுக்கு நான் பாடம் புகட்டுவேன். அவர்கள் செய்த தவறை உணர வைப்பேன். உன்னை பயன்படுத்திக் கொண்டு பின்னர் உதாசீனம் செய்தவர்கள், அவர்களையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு உரிய பாடத்தை நான் தருவேன். நீ கவலைப்பட வேண்டாம். உன் வாழ்வை நானே கவனிக்கிறேன். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, என் மீது நம்பிக்கை வையும். என் நாமத்தை உச்சரித்து என் பாதத்தில் எல்லாவற்றையும் ஒப்படைத்து விடு. அதன் பின்பு உன் வாழ்வில் அமைதி, சந்தோஷம், வெற்றி அனைத்தும் உன்னை தேடி வரும்.
தன்னம்பிக்கையை எப்போதும் இழந்து விடாதே. நீ எதை நேசிக்கிறாயோ அதை அடைவதற்காக எதுவெல்லாம் தடையாக இருக்கிறதோ அதையெல்லாம் எதிர்த்து போராட வேண்டும். தடைகளை உடைத்து தெரிந்துவிட்டு முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும்போதெல்லாம் இது ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். எந்த நிலையிலும் தோல்வியிடம் மட்டும் சரணடைந்து விடக்கூடாது. வாழ்வில் ஒரு முறை நீ தோற்றுவிட்டால் அதற்கு உண்மையில் வேறு யாராவது கூட காரணமாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ தோற்றுக்கொண்டே இருந்தால் அதற்கு நீ மட்டும்தான் காரணமாக இருக்க முடியும் என்ற உண்மையை புரிந்து கொள். இழந்ததை எண்ணி எப்போதும் வேதனைப்படாதே. இனி என்னவெல்லாம் அடைய வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு. எல்லா செயல்களிலும் நீ மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் ஈடுபட்டால் உன்னிடம் தோற்றுப்போக பலரும் காத்து கொண்டிருப்பார்கள். உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை. இருக்கும் திறமையை பயன்படுத்தாமல் மட்டும் இருந்து விடாதீர்கள். ஏனென்றால் பயன்படுத்தாத திறமை அதன் ஆற்றலை இழந்து கொண்டே போகும். மற்றவர்களை கண்டோ அல்லது சில சூழ்நிலைகளை கண்டோ மனம் உடைவாதீர்கள். இவை இரண்டுமே வெற்றியை நோக்கிய நமது செயல்களை பலவீனமாக்கிவிடும். உயிர் என்பது கடவுள் கொடுத்த வரம். கொடுத்தவனே அதை எடுத்துக்கொள்ளும் வரை வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ்வதுதான் மனிதனின் முதல் கடமை. எல்லோருடைய வாழ்க்கையிலும் சில இழப்புகள் இருக்கத்தான் செய்யும். இழப்புகளை தவிர்த்துவிட்டு யாராலும் வாழ்வை கடந்து செல்லவே முடியாது. இழப்புகள் வலிகளை மட்டும் தருவதில்லை, மீதமுள்ள வாழ்வை கடந்து செல்வதற்கான வலிமையையும் தருகிறது. பிழைகளும் தோல்விகளும் இல்லாமல் கற்றல் என்பது ஒருபோதும் சாத்தியமில்லை. வேண்டியது எதுவானாலும் அதை முழுமையாக கற்க பழகுங்கள். சின்ன சின்ன தோல்விகளுக்கு எல்லாம் துவண்டு போவது என்பது உங்களை நீங்களே அவமானப்படுத்துவதற்கு சமம். எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பு அதில் நீங்கள் நல்ல தெளிவை பெற்றுக் கொள்ளுங்கள். தெளிவாக செய்யப்படாத காரியங்கள் யாவும் வலுவாக இருப்பதில்லை. முழுவதுமாக முடிக்க முடியாமல் போனாலும் பரவாயில்லை. ஆனால் முயன்று பார்க்க மட்டும் ஒருபோதும் தயங்காதீர்கள். தயக்கமும் முயற்சியின்மையும் தான் உங்களின் பெரும்பாலான தோல்விகளின் முக்கியமான காரணம். எது ஒன்றையும் தவற விட்டுவிட்டு பிறகு வருந்துவதில் எந்த பயனும் இல்லை. நீங்கள் தவறவிட்ட எது ஒன்றையும் திரும்ப பெறவே முடியாது. அது வாய்ப்பாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி. உங்கள் வாழ்வை எந்த நிலையிலிருந்தும் உங்களால் மீட்டெடுக்க முடியும். எதை இழந்தீர்கள், எவ்வளவு இழந்தீர்கள் என்பது ஒரு பொருட்டல்ல. அந்த இழப்பிலிருந்து நீங்கள் எதை கற்றுக்கொண்டீர்கள் என்பதே முக்கியம். வெற்றி பெற வேண்டும் என பலரும் நினைக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் தான் அதற்காக தங்களை தயார்படுத்திக் கொள்கிறார்கள். உங்களை நீங்கள் தயார்படுத்தாமல் இங்கு எந்த மாற்றமும் நிகழாது. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு திறமை மட்டும் இருந்துவிட்டால் போதாது. கடின உழைப்பு, விடாமுயற்சி மற்றும் வெற்றி பெறுவோம் என்ற அசைக்க முடியாத தன்னம்பிக்கை, இவை அனைத்தும் வேண்டும். வாழ்க்கையில் உங்களுக்கு சோதனைகள் அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது என்றால் நீங்கள் அதிக புத்திசாலியாக இருப்பீர்கள். இல்லையா என்றால் அதிக திறமைசாலியாக இருப்பீர்கள். ஏனென்றால் ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் அல்ல, உங்களைப் போல சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டும்தான். சாத்தியமற்ற செயலாகவே இருந்தாலும் அதை முயற்சி செய்து பார்க்காமல் முடியாது என்று ஒதுங்கி விடாதீர்கள். முடியாது என்று நீங்கள் சொல்லும் அனைத்தையும் யாரோ ஒருவர் எங்கோ ஒரு மூலையில் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். வெற்றி என்பது உன் நிழல் போல அது எப்போதும் உன்னோடுதான் இருக்கிறது. ஆனால் முயற்சி என்னும் வெளிச்சத்தை நோக்கி நீ நடக்கும் போது மட்டும்தான் அது உன் கண்களுக்கு தெரியும். எந்த சூழலிலும் பதற்றம் அடையாமல் இருங்கள். வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி. சிந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையை கடந்து செல்ல மற்றவர்களின் ஆலோசனைகள் தேவைப்படுவதில்லை. துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் என்றும் தோல்வியே இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம் தோல்விகளை தோற்கடிக்க அனுபவமே சிறந்த ஆயுதம். தவறுகளை தயங்காமல் ஒப்புக்கொள்ளுங்கள். உங்கள் தன்னம்பிக்கை தானாகவே வளரும். வேறு வழியே இல்லை எனும் போது வரும் தைரியத்திற்கு எப்போதுமே பலம் அதிகம். உடைந்த நேரங்களை நினைத்து வருந்துவதை விட உடைந்ததை சரி செய்து நகர்வதுதான் புத்திசாலித்தனம். அதுவே அவசியமானதும் கூட. உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள், ஆயுள் அதிகரிக்கும். உங்கள் வார்த்தைகளை கவனியுங்கள், உங்கள் மதிப்பு அதிகரிக்கும். உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள், நிதானம் கூடும். உங்கள் செயல்களை கவனியுங்கள், வாழ்வில் வெற்றிகள் பெருகும். நீ எதை இழந்தாலும் மனம் தளர்ந்து விடாதே. இன்னும் உனக்கான எதிர்காலம் இருக்கிறது. உன் நம்பிக்கையை நீ கொஞ்சமும் இழக்காத வரை எதிர்மறையான சூழ்நிலைகளையும் உன்னால் நேர்மறையாக சந்தித்து எதிர்கொள்ள முடிந்தால் உன் வாழ்வை நீ வென்று விடலாம். சில நேரங்களில் உங்கள் மனம் உங்கள் லட்சிய பாதையிலிருந்து விலகிச் செல்லும். அதை பழைய நிலைக்கு திருப்ப வேண்டியது உங்கள் அடிப்படை கடமை என்பதை உணருங்கள். நீங்கள் செய்யும் செயலில் முழு கவனம் செலுத்தினால் அடுத்தவர்களை குறை சொல்ல நேரமும் இருக்காது. அதை மனமும் விரும்பாது.
நீ எந்த நிலையில் இருந்தாலும் சேமிக்கும் பழக்கத்தை வளர்த்துக்கொள். சேமிப்பு இல்லை என்றால் நீ எவ்வளவு உழைத்தாலும் அது வீணானதுதான். அழகை பற்றி கனவு காண்பதை நிறுத்துங்கள். கடமையை பற்றி கனவு காணுங்கள். அது உங்கள் வாழ்க்கையையே அழகாக மாற்றிவிடும். எந்த சூழலிலும் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர்கள். நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்பும் எப்போதும் மண்டியிடுவதும் இல்லை, அடிபணிந்து போவதும் இல்லை. ஒரு முறை வந்தால் அது கனவு, பல முறை வந்தால் அது லட்சியம். உங்கள் லட்சிய கனவை நனவாக்கிக் கொள்ள உங்களின் திறமைகளை வளர்த்து கொண்டு உங்கள் உழைப்பை கொடுத்து கொண்டே இருங்கள். உங்கள் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் உங்களின் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். சரித்திரத்தை படைத்தவர்களைத்தான் நாம் இன்னமும் வரலாற்றில் படித்து காத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் வரலாற்றை படித்தது போதும், இன்றே உங்கள் சரித்திரத்தை படைக்கத் தொடங்குங்கள். அப்போதுதான் நாளை உங்கள் வரலாற்றை மற்றவர்கள் படிப்பார்கள். விடியல் என்பது கிழக்கில் அல்ல, உன்னுடைய உழைப்பில் தான் உள்ளது. நீ உழைப்பை கொடுக்காமல் உன் வாழ்வில் எந்த மாற்றமும் நிகழாது. உழைப்பதற்காக ஒருபோதும் தயங்காது. வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் பொறுமைதான். நீங்கள் பொறுமையை இழக்கும் போதுதான் அனைத்து தோல்விகளும் அவமானங்களும் உங்களை தொடர ஆரம்பிக்கிறது. கோபப்பட வேண்டிய இடத்திலும் எவன் ஒருவன் கோபப்படாமல் பொறுமையை கடைபிடிக்கிறானோ அவனே உண்மையான வெற்றியாளன். வாழ்வில் உனக்கான பாதையை அறிந்து துணிந்து போராடி வென்று காட்டு. உனக்கென்று படைக்கப்பட்ட எதுவும் உன்னை விட்டு எங்கும் சென்று விடாது. அது அனைத்தும் உன் வருகைக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கிறது. நீதான் உன் தகுதிகளை உயர்த்தி கொண்டு அவைகளை உணராக்கிக் கொள்ள தாமதித்துக் கொண்டிருக்கிறாய். உன் வெற்றிக்கான அனைத்து உழைப்பையும் கொடுத்துவிட்டு காத்திரு. தலை சிறந்த எது ஒன்றும் ஒரே நாளில் உருவாகிவிடாது. மாற்றம் என்ற ஒன்றே இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து கொண்டால் யாருடைய மாறுதலும் நம்மை பலம் இழக்கச் செய்யாது. உன்னிடமில்லாத ஒன்றை குறித்து யோசிக்காதே இருப்பதை சரியாக பயன்படுத்தி அவ்வப்போது சிறு இடைவெளி எடுத்துக்கொள். நீ எடுக்கும் இடைவெளி உன்னை கூராக்க வேண்டும், உன்னை மழுங்கடித்து விடக்கூடாது. கூராக்காத எந்த ஆயுதமும் விரைவில் துருப்பிடித்து போகும் என்பதை உணர்ந்து செயல்படு. உன்னை படைத்த பேராற்றல் உன்னை தனக்குள் மூழ்கடிக்கவே உறக்கத்தை உனக்குள் ஏற்படுத்தி இருக்கிறது. இரவில் அமைதியாக நிம்மதியாக கண் உறங்கு. அதிகாலையில் துடிப்பெழு. அதிக உற்சாகமும் அதிக இரக்கமும் உன்னை நிம்மதியாக வாழ விடாது. குளிர்ந்த நீரில் உன் உடலை சுத்தப்படுத்தி உன் மனம் தானாக புத்துணர்ச்சி அடையும். ஒவ்வொரு நாளிலும் ஏதாவது ஒன்றை புதியதாக கற்றுக்கொள். அது உன்னை மற்றவர்களை விட சிறப்பானவனாக மாற்றும். உன்னை சரி செய்து உன் கவனத்தை ஒரு நிலைப்படுத்தி உன் கவனம் செல்லும் இடத்தில்தான் உன் முழு ஆற்றலும் பாயும். எழுந்து நில். தைரியமாக இரு. வலிமையுடன் எதிர்கொள். பொறுப்பு முழுவதையும் உன் தோள் மீது சுமந்து கொள். உனது விதியை படைத்தவன் நீயே என்பதை புரிந்து கொள். உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உனக்குள்ளேயே இருக்கிறது என்பதை உறுதியாக நம்பு. மிக உயர்ந்த பொருட்கள் எல்லாம் உங்கள் காலடியின் கீழ் இருக்கின்றன. ஏனென்றால் உண்மையில் நீங்கள் தெய்வீக நட்சத்திரங்களாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுக்குள் இருக்கும் வெளிச்சத்தை உணராமலேயே இன்னமும் இருட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். சோதனைகளை எதிர்கொள்ள ஒருபோதும் தயங்காதீர்கள். ஒருவன் எந்த அளவுக்கு உயர்ந்தவனாகிறானோ அந்த அளவுக்கு தக்கபடி அவன் கடுமையான சோதனைகளையும் கடந்து சென்றாக வேண்டும். உங்கள் லட்சியங்கள் எப்பொழுதும் உயர்ந்ததாக இருக்கட்டும். உங்கள் குறிக்கோள்கள் மற்றவர்களின் கற்பனைகளுக்கு எட்டாததாக இருக்கட்டும். விரிந்து கொண்டே போவதுதான் வாழ்க்கை. குறுகிக் கொண்டே செல்வதை மரணம் என்றுதான் சொல்ல வேண்டும். தடைகள் வந்தால் துவண்டு விடக்கூடாது. உண்மையான ஆற்றலோடு தொடங்கப்பட்ட முயற்சிக்கு தடை ஏற்பட்டால் அது தொடங்கியவர்களுடைய மன வலிமையை இன்னும் அதிகப்படுத்தும். இன்னும் அதிகமாக முயற்சி செய்து அதில் வெற்றி பெறுவதே நீங்கள் உயிரோடு இருப்பதற்கான ஒரே அடையாளம். எந்த ஒரு செயலை செய்யத் தொடங்கும் முன்பும் மகத்தான காரியங்களை செய்வதற்காகவே ஆண்டவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்றும் அவர்களை நாம் சரியாக செய்து முடிப்போம் என்றும் உறுதியாக நம்புங்கள். எல்லாம் நன்மையாகவே அமையும். நீங்கள் பலவீனமாக இருப்பது கூட ஒருவித பாவம்தான். பலவீனத்திற்கான பரிகாரம் ஓயாமல் பலவீனத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பதல்ல, மாறாக வலிமையை குறித்து சிந்திப்பதுதான் அந்த பாவத்திற்கான ஒரே பரிகாரம். ஒரு நல்ல லட்சியத்துடன் முறையான வழியை கைக்கொண்டு தைரியத்துடன் வீரனாக நடப்படு. நீ மனிதனாக பிறந்திருக்கிறாய். நீ வாழ்ந்து மறைந்ததற்கு பின்னால் ஒரு அழியாத அடையாளம் எதையாவது இந்த பூமியில் விட்டுச் செல். நன்மை செய்து கொண்டிருப்பதுதான் வாழ்க்கை. மற்றவர்களுக்கு நன்மை செய்யாமல் இருப்பதுதான் மரணம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உயிரோடு இருப்பதை அன்றன்றைக்கு நீங்கள் செய்யும் நன்மைகளால் உறுதி செய்து கொள்ளுங்கள். எப்போதும் சுயநலமாக இருப்பதை தவிர்க்குதே நல்லது. சுயநலமற்ற தன்மையின் அளவுதான் உங்கள் வெற்றியின் அளவை எல்லா இடங்களிலும் நிர்ணயம் செய்கிறது. வெற்றி வெறுமனே உங்களை வந்தடைந்து விடாது. வெற்றி பெறுவதற்கு நிறைந்த விடாமுயற்சியும்
பெரும் மன உறுதியும் நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். எல்லா விதமான சுயநலமும் நீங்கள் மரணம் அடைந்து விட்டதற்கு சமம். நீங்கள் உயிரோடு தான் இருக்கிறீர்களா என்பதை அடிக்கடி நீங்களே சொல்லி பாருங்கள். இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதே. ஏனென்றால் நீ ஏற்கனவே வரம்பில்லாத வலிமைகளை பெற்றவனாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறாய். பொறாமை குணம் நமக்கானது அல்ல. அடிமைகளின் குணமாகிய பொறாமைதான் நமது அழிவுக்கே காரணமாக அமைந்துவிடும் என்பதை எப்போதும் மறந்து விடாதீர்கள். உன் லட்சியம் உயிரோட்டம் உள்ளதாய் இருக்கட்டும். உன்னுடைய லட்சியம் ஜட பொருள் என்றால் ஜட பொருளாகவே நீயும் மாறிவிடுவாய். யார் ஒருவர் தன்னிடம் உள்ள கௌரவமும் மரியாதையும் போய்விடுமோ என்று பயந்தபடி இருக்கிறாரோ அவர் நிச்சயம் அவமானத்தை தான் அடைவார். ஒழுக்கம் என்பது மீண்டும் மீண்டும் செய்யப்படும் பழக்கங்களால் தான் உருவாகிறது. எனவே மேலும் மேலும் நீங்கள் மேற்கொள்ளும் பழக்கங்களால் தான் உங்கள் ஒழுக்கத்தை இன்னும் சிறந்ததாக சீர்படுத்திக் கொள்ள முடியும். நீ சுதந்திரமானவனாக இரு, ஆனால் எவரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. உனக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். தேவைகளுக்கான தேடலும் மாற்றத்திற்கான முயற்சியும் வாழ்க்கைக்கான யுக்தியும் உன்னால் மட்டுமே உருவாக்க முடியும். தெளிவும் நம்பிக்கையும் இருந்தால் போதும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நிச்சயம் உனக்கு வெற்றியை தேடித்தரும். முன்னேற்றத்தை நோக்கி அடியெடுத்து வையுங்கள். அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை. இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லாத பொழுது உன் கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாகும்? என் மனம் உடையும் போதெல்லாம் எனக்குள் இருக்கும் ஒரே நம்பிக்கை, ஈசன் உண்டு, கவலை இல்லை மனமே. வாழ்க்கையில் மௌனமாக இருந்தால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செய்யுங்கள். பல பிரச்சனைகள் காணாமலே போய்விடும். கூட்டத்தில் ஒரு எதிரி இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் வளர்கிறீர்கள் என்று அர்த்தம். அதுவே கூட்டமே எதிரியாக இருந்தால் நீங்கள் வளர்ந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். வாழ்க்கையை ஜெயிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் கண்களுக்கு தெரிய வேண்டியது காரணங்கள் அல்ல, இலக்குகள் மட்டுமே. வெற்றி பெற விரும்பினால் தடைகளை உடைத்துச் செல். நம்பிக்கையை விதைத்துச் செல். பணத்தால் சாதிக்க முடியாததை கூட முயற்சியால் சாதித்து காட்ட முடியும். அழகான வாழ்க்கை என்பது ஆடம்பரத்தை சார்ந்தது அல்ல, அன்பையும் அமைதியையும் சார்ந்தது. அதனால் என்னிடம் பணமில்லை, ஆடம்பரமான வாழ்க்கை இல்லை என்றெல்லாம் யோசிக்காதீர்கள். உலகிலேயே உங்களை விட சிறந்த உள்ளம் கொண்ட மனிதர் யாரும் இல்லை. பிரேயர் நினைத்ததை எழுதும் காகிதமாக இருக்காதே, நீ நினைத்ததை எழுதும் பேனாவாக இரு. நிச்சயம் வாழ்க்கை சிறக்கும். தோற்காமல் வென்றவர்கள் யாரும் இல்லை. தோற்றுவிட்டோம் என்று கவலைப்படாமல் வெல்வது எப்படி என்று யோசி. வெற்றி நிச்சயம் கிடைக்கும். தொட முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையில் நீ போராடு. தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உள்ளத்தில் இருக்கும் வரை வாழ்க்கை பயணத்தில் பயமும் இல்லை, பாரமும் இல்லை. நம்பிக்கை இல்லாதவன் வெல்வது கடினம். நம்பிக்கையோடு இருப்பவன் வீழ்வது கடினம். விழாமலே வாழ்ந்தோம் என்பதல்ல பெருமை, விழும் ஒவ்வொரு முறையும் மீண்டும் எழுந்ததோம் என்பது வாழ்வின் பெருமை. வாழ்க்கையில் சிரித்துக் கொண்டே உன்னோடு இருந்து உன்னை சீரழிக்கும் துரோகியை விட முறைத்துக் கொண்டே உன் முன்னே இருக்கும் எதிரி மேலானவன். வாய்ப்புகள் விலகும் போது கவலைப்படாதீர்கள். எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணி தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்கள். மாபெரும் வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது. பணமோ பொருளோ கொடுப்பதுதான் உதவி என்பதல்ல. நம் நல்ல வார்த்தைகளால் யாருக்கேனும் நன்மையை ஏற்பட்டால் அது கூட ஒரு உதவிதான். நம் கஷ்ட நஷ்டம் எது என்றாலும் அது அடுத்தவர்களுக்கு ஒரு நிமிஷ கதை. நமக்குத்தான் அது வலியும் வேதனையும். அதை உணர்ந்து ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாதீர்கள். நமக்கு நாமே ஆறுதல் அளிக்கும் வகையில் மன தைரியத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். இறைவன் போடுகின்ற கணக்கெல்லாம் எளிதில் அனைவருக்கும் புரிந்துவிட்டால் வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமே இல்லாமல் போய்விடும். எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம்? உனக்கு எல்லாமே புரிய வைக்கிறதை விட உனக்கு தேவையானதை தருவது இறைவனுக்கு மிகவும் எளிமையானது. நம்பி இருங்கள், நிச்சயம் தருவான். மாயமாக இருக்கும் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றும் ஒரே கடவுள் அயனீசனே. தன்னை நம்பி வரும் பக்தர்களை அவர் ஒருபோதும் கைவிட்டதே இல்லை. வாழ்க்கையில் நினைத்தது எதுவும் நடக்கவில்லையே என்று வருத்தப்படாதீர்கள். அது நல்லது என்றால் காலை நேரம் வந்ததும் கட்டாயம் அயனீசன் அருளால் நிச்சயம் நடக்கும். கடவுளின் இருப்பிடம் கல்லிலோ தூணிலோ துரும்பிலோ மண்ணிலோ இல்லை, மனிதர்களின் எண்ணங்களிலும் உணர்ச்சிகளிலும் தான் இருக்கிறது. அதனால் கடவுளின் இருப்பிடத்தை நாம் தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். நல்லவர்களைப் போல் நடிப்பவர்களை இந்த உலகம் விரும்பும். ஆனால் நல்லவர்களாகவே வாழ்பவர்களை கடவுள் மட்டுமே விரும்புவார். வெற்றி என்பது யாரோ சிலருக்கு மட்டுமே சொந்தமானது அல்ல. அதற்குரிய உழைப்பை கொடுத்தால் யார் வேண்டுமானாலும் அதற்கு உரிமை கொண்டாடலாம். உங்களிடம் யாராவது வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்து என்ன சாதித்து விட்டாய் என்று கேட்டால் தைரியமாக சொல்லுங்கள், உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பது பெரிய சாதனைதான் என்று. மிதிப்பட்ட இடத்தில் தான் வளர்ந்து காட்டணும். உங்கள் முதுகு பின்னால் விமர்சனம் செய்தவர்கள்
வார்த்தைகளால் பதில் சொல்லாதீர்கள், வாழ்ந்து பதில் சொல்லுங்கள். கடந்து போ, முடிஞ்சா கண்டு கொள்ளாமல் இரு. ஆனால் உடைந்து மட்டும் போகாதே யாருக்காகவும். வாழ்க்கையில் நம்மிடம் நன்றாக பேசி பழகும் எல்லோரும் நமக்கு நல்லதையே செய்வார்கள் என்று நினைக்காதீர்கள். தேனின் கொடுக்கில் மட்டுமல்ல, சுவையான தேன் சேகரித்துக் கொண்டிருக்கும் தேனீயின் கொடுக்கிலும் விஷம்தான் இருக்கிறது. விதைத்துக் கொண்டே இரு. முளைத்தால் மரமில்லை ஏல் உரம். வீழ்வது தவறு இல்லை, வீழ்ந்தே கிடப்பதுதான் தவறு. விழுந்து எழு, அப்பொழுதுதான் நீங்கள் கீழே விழ காத்திருந்தவன் யார் என்றும் உங்களை தூக்கிவிட கை கொடுப்பவன் யார் என்றும் தெரியும். தெய்வங்களுக்கு கூட காலை நேரம் பார்த்துதான் பூஜை செய்கிறார்கள். அதுபோலவே உங்களுக்கும் காலம் வரும். உங்க கஷ்டமெல்லாம் தீர்ந்து மகிழ்ச்சியான தருணம் வரும். நம்பிக்கையுடன் பொறுமையாக இருங்கள், நிச்சயம் நல்லது நடக்கும். தனித்து நிற்கிறேன், எனக்கு துணை யாரும் இல்லையே என்று வருத்தப்படாதீர்கள். ஏனென்றால் தனித்து நிற்கும் பொழுதுதான் தெரியும் நம் பலமும் பலவீனமும். கஷ்டங்கள் மட்டுமில்லை என்றால் போராடும் எண்ணமே நமக்கு இல்லாமல் போய்விடும். நம்பிக்கையுடன் நகர்ந்து கொண்டே இரு. நதி போல ஒரு இடத்தில் வெற்றி காத்திருக்கும் கடலாக. கண் பார்வை இல்லாதவனை நாம் குருடன் என்கிறோம். ஆனால் பார்வையற்றவன் குருடன் அல்ல, தன் குற்றங்களை உணராதவனே குருடன். வாழ்க்கை சில சமயம் நம்மை கீழே அடித்து தள்ளும். ஆனால் அப்போது மீண்டும் எழுந்து நின்று எதிர்த்து நிற்பதற்கு சில நபர்களுக்கே வெற்றி கிடைக்கின்றது. நிமிர்ந்து நில்லுங்கள், நிச்சயம் உங்களால் வெற்றி பெற முடியும். வைரம் எவ்வாறு பட்டை தீட்ட தீட்ட பொலிவு அடைகிறதோ அதே போல கஷ்டங்களை தாண்ட தாண்ட வாழ்க்கை பலமாகவும் மகிழ்ச்சியானதாகவும் நிலையானதாகவும் இருக்கும். கவலை கொள்ளாதீர்கள், நிச்சயம் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள். நம்பியவர்கள் ஏமாற்றி விட்டார் என்று நினைத்து வருத்தப்படாதீர்கள். உங்களை ஏமாற்றியவர்களுக்கு சாமர்த்தியமாக செயல்பட்டோம் என்று நினைப்பார்கள். ஆனால் அவரை ஒருவர் ஏமாற்றும் பொழுது தெரிய வரும் அது சாமர்த்தியம் அல்ல, துரோகம் என்று. எவரையும் எக்கணமும் எதற்காகவும் சார்ந்திருக்காது. வெளிச்சம் இல்லை ஏல் நிழல் கூட துணைக்கு வராது. இப்பவும் ஒன்னும் ஆகிவிடவில்லை. இங்கிருந்து ஆரம்பித்தால் கூட கண்டிப்பா வென்று விடலாம். என்ன நடந்தாலும் நம்பிக்கையை மட்டும் விடாதீங்க. இத்தனை கஷ்டங்களுக்கும் பின்னும் வாழ்க்கை நகர்கின்றது என்றால் ஒரே காரணம், ஒரு நாள் சரியாகிவிடும் என்னும் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நிச்சயம் உங்களை வெற்றியடைய செய்யும். நீங்கள் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கும் துன்பங்களை, சிரமங்களை, தடைகளை எதிர்கொண்டு ஜெயிக்க அதற்கு உதவும் சக்தி யாரிடமும் இல்லை. அந்த வலிமை உங்கள் உள்ளத்திலேயே இருக்கிறது. அதுதான் தன்னம்பிக்கை. வாழ்க்கையில் எதையும் வெல்ல, எதையும் சாதிக்க மற்றவர்களை நம்ப வேண்டியதில்லை. உங்கள் மீது நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையே உங்களை முன்னேற்றும். நம் உருவம் என்றால் அது நம்முடைய பெற்றோர் நமக்கு கொடுத்த அடையாளம். அந்த முகம், அந்த உருவம், அது நம்மை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறது. ஆனால் ஒழுக்கம் என்பது நம்முடைய கைகளில் உள்ளது. நம்முடைய உருவத்துக்கு நாமே கொடுக்கும் உண்மையான அடையாளமே ஒழுக்கம். நல்ல ஒழுக்கம் இருந்தால்தான் ஒருவரின் வாழ்க்கை மேன்மையை அடையும். எவ்வளவு கல்வி, எவ்வளவு செல்வம் இருந்தாலும் ஒழுக்கம் இல்லாமல் வாழும் வாழ்க்கைக்கு மதிப்பு இல்லை. நல்ல ஒழுக்கம்தான் ஒரு மனிதனின் வாழ்வை ஒளிமயமாக்கும். உங்க பாதையில் பல விமர்சனங்கள் வரும். மக்கள் உங்களை குறை கூறுவார்கள், உங்கள் முயற்சிகளை நையாண்டி செய்வார்கள். ஆனாலும் அந்த விமர்சனங்களை கடந்து செல்ல பழகிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தெருநாய்களின் எல்லை எது தெரியுமா? அந்த தெருவின் முடிவு வரைதான். எத்தனை நாய்கள் உங்களை சுற்றி வளைத்தாலும் அவற்றை கண்டுகொள்ளாமல் நீங்களோ முன்னே சென்று விடுங்கள். சிங்கம் ஒருபோதும் நாய்களின் குரலை கேட்டு பயந்து ஓடுவதில்லை. அது தன் வழியில் சாமர்த்தியமாகவும் பெருமையுடனும் செல்கிறது. அதுபோல நீங்களும் உங்கள் பாதையை தேர்வு செய்து விமர்சனங்களை அசட்டையாக விட்டுவிட்டு முன்னேற வேண்டும். ஒரு உண்மையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வெற்றியை விட தோல்விக்குதான் பலம் அதிகம். வெற்றி கிடைத்தால் அது உங்களை சிரிக்க வைக்கும், ஒரு நிமிடம் மகிழ்ச்சி தரும். ஆனால் தோல்வி வந்தால் அது உங்களை சிந்திக்க வைக்கும். உங்கள் வாழ்க்கையை எப்படி மேம்படுத்த வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும், எதிலே வலிமை பெற வேண்டும் என்று கற்றுத்தரும். அதனாலதான் தோல்வி ஒரு பெரிய ஆசான். வெற்றி வந்தால் பெற்றுக்கொள்ளுங்கள், தோல்வி வந்தால் கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் ஒவ்வொரு சோதனையும், ஒவ்வொரு தடையும் உங்களை வலிமையாக்கத்தான் வந்துள்ளது. அதை தவிர்க்காதீர்கள், சந்தித்து கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் உங்களிடம் இருக்கும் தன்னம்பிக்கை அது உங்களை எல்லாவற்றையும் மீறி ஜெயிக்கச் செய்யும். நிலையில்லாத இந்த வாழ்க்கை, இது எத்தனை நாள் நீடிக்கும் என்று யாருக்கும் தெரியாது. சில நேரம்தான் நமக்கு கிடைக்கும். அப்படி இருக்கையில் மரக்கட்டைகளைப் போல சும்மா இருந்து கொண்டு இன்னும் 2 நாள் 3 நாள் அதிகமாக உயிரோடு இருப்பதை விட ஒரு இலக்கை வைத்துக் கொண்டு அதை அடைவதற்காக பாடுபட்டு உழைத்து போராடி வாழ்வதே மேலானது. ஒரு இலக்கு இல்லாமல் வாழ்வது அது உயிரோடு இருப்பதற்கு சமம் அல்ல. உயிரோடு இருந்தாலும் அது வெறும் சுவாசிப்பதற்காகத்தான் இருக்கும். ஆனால் ஒரு இலக்கை வைத்துக் கொண்டால்
அந்த இலக்கை அடைய போராடும் ஒவ்வொரு நாளும் உன்னை வலிமையாக்கும். அந்த போராட்டமே உன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை தரும். ஒருவன்தான் எதற்கும் பயனற்றவன் என்று எப்பொழுதும் எண்ணிக்கொண்டிருந்தால் அவன் வாழ்வில் ஒருபோதும் முன்னேற முடியாது. அவன் மனசு அவனை அடிமையாக்கிவிடும். நான் வேதனைக்குரியவன், நான் கீழானவன், நான் ஒன்றுக்கும் பயனற்றவன் என்று இரவும் பகலும் நினைத்துக் கொண்டால் அந்த எண்ணங்களே அவனை விழுங்கிவிடும். அவன் உண்மையிலேயே ஒன்றுக்கும் பயனில்லாதவனாக மாறிவிடுவான். ஆனால் வாழ்க்கையை அப்படி சிந்திக்க கூடாது. வாழ்க்கை என்பது பலருக்கு ஒரு துன்பப்பள்ளி போல தோன்றலாம். சோதனைகள், கஷ்டங்கள், துயரங்கள் இவையே நிறைய இருக்கும். ஆனாலும் அதே வாழ்க்கை விடாமுயற்சி கொண்டவர்களுக்கு, தன்னம்பிக்கை உள்ளவர்களுக்கு ஒரு பயிற்சி பள்ளியாக மாறிவிடும். ஏனெனில் ஒவ்வொரு துன்பமும் உன்னை வலிமையாக்கும் ஒரு பாடமாக மாறும். ஒவ்வொரு தோல்வியும் உன்னை கற்றுக் கொடுக்கும் ஒரு ஆசிரியராக இருக்கும். ஒவ்வொரு தடையும் உன்னை மேலும் பலப்படுத்தும் ஒரு பயிற்சியாக இருக்கும். எனவே மரக்கட்டையைப் போல சும்மா கிடந்து வாழ்வதை விட போராட்டத்தோடும் உழைப்போடும் ஒரு இலக்கை நோக்கி செல்லும் வாழ்க்கையே மேலானது. அதுதான் உண்மையான வாழ்க்கை. வாழ்க்கையை துன்பப்பள்ளியாக பார்க்காமல் பயிற்சி பள்ளியாக பாருங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்து நிற்கும். ஒரு உறவை இழந்துவிட்டால் கவலைப்பட வேண்டாம். முயற்சி செய்தால், உண்மையான அன்பால், பொறுமையால் அந்த உறவை மீண்டும் பெற்றுவிட முடியும். எத்தனை கோடி பணத்தையும் செல்வத்தையும் இழந்தாலும் உழைப்பால், அறிவால், நேர்மையால் அதை மீண்டும் சேர்த்து விடலாம். உன் உடல் ஆரோக்கியமே கூட குலைந்து விட்டாலும் கூட மன உறுதியாலும், கட்டுப்பாட்டாலும், மருத்துவ உதவியாலும் மீண்டும் அதை பெற முடியும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ஒருபோதும் திரும்ப கிடைக்காது. அது என்னவென்றால், நீ வீணாக கழித்த நேரம். நீ தலைகீழாக நின்று தவம் செய்தாலும், எவ்வளவு பெரிய யோசனை செய்தாலும் அந்த ஒரு கணம், அந்த ஒரு நொடி உனக்கு திரும்ப கிடைக்காது. நேரத்தை விட விலை உயர்ந்தது இந்த உலகில் வேறு எதுவும் இல்லை. பணம், செல்வம், உறவுகள் இவையெல்லாம் திரும்ப கிடைக்கும். ஆனால் நேரம் போனதும் அது போய்தான் விடும். நேரம் எல்லோருக்கும் தடையின்றி சமமாக கிடைத்து விடுகிறது. அதனால்தான் அதன் உண்மையான மதிப்பை பலரும் உணரவில்லை. ஒருவர் ஏழை ஆனாலும் அவருக்கு ஒரு நாளில் 24 மணி நேரம் கிடைக்கும். ஒருவர் பணக்காரனாக இருந்தாலும் அவருக்கும் அதே 24 மணி நேரமே கிடைக்கும். ஆனால் வித்தியாசம் எங்கே தெரியுமா? அந்த நேரத்தை யார் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதில்தான். நேரத்தின் மதிப்பை உணர்ந்தவர்கள் வாழ்க்கையை ஜெயிக்காமல் விடுவதில்லை. அவர்கள் ஒரு நொடியையும் வீணாக்க மாட்டார்கள். ஆனால் நேரத்தின் மதிப்பை உணராமல் அதை வீணடிப்பவர்களை வாழ்க்கை ஒருபோதும் வெற்றியாளர்களாக ஆக்காது. அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள். அதனால் பிள்ளையே, இப்போதே விழித்துக் கொள்ளுங்கள். உங்கள் நேரத்தில் ஒரு துளியையும் வீணாக்காதீர்கள். ஒவ்வொரு நொடியும் உனக்கு பொக்கிஷம் என்பதை உணர்ந்து கொள். அந்த நொடிகளில்தான் உன் எதிர்காலம் கட்டப்படுகிறது. வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும். அது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் கஷ்டங்கள் வந்தபோதுதான் நாம் இன்னும் அதிக தைரியத்துடன் இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் எல்லாம் முடிந்து விட்டது, இப்போது நான் எதுவும் செய்ய முடியாது என்று சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டால் அந்த கஷ்டங்களே நங்கூரம் போட்ட கப்பல் போல உன் வாழ்க்கையின் நடுவே வந்து அமர்ந்துவிடும். வாழ்க்கையில் பயந்து பயந்து நாம் சாதிக்கப் போவது ஒன்றுமில்லை. தைரியமாக முன்னேறினால்தான் சாதிக்க முடியும். எதை எதிர்கொள்வதற்கும் துணிவுடன், மன உறுதியுடன் பழகிக் கொள்ளுங்கள். ஏனெனில் தைரியமுள்ளவர்களே வாழ்க்கையை ஜெயிப்பார்கள். ஈசன் அடியார்களே, நமது ஸ்டோரி சர்க்கிட் யூடியூப் சேனலில் ஈசன் கூறும் இன்றைய செய்தி எனக்கான பதிவே என்று நீங்கள் நம்பினால், திருவண்ணாமலை அண்ணாமலையாருக்கு ஆரோகரா என்று ஒரு முறை மனதார பதிவிடுங்கள்.